அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி நாம் பார்க்க போகிறோம்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தமிழக அரசு போக்குவரத்து துறையிலிருந்து ஒரு மிக முக்கியமான தகவல் கிடைத்துள்ளது. இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் எப்போதெல்லாம் இது போல வீடியோக்கள் அப்லோட் செய்யும் பொழுது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தமிழக அரசு போக்குவரத்து துறையிலிருந்து இதுவரையும் ஏதாவது காலி பணியிடங்கள் எடுத்திருக்காங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2013ஆம் ஆண்டு இதற்கான காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலி பணியிடங்கள் எப்போதான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்த்துருக்கோம். இம்பார்ட்டன்ட் விஷயம், கிட்டத்தட்ட என்னென்னா காலி பணியிடங்கள் இருக்குதா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த தகவலை வந்து நண்பர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். டிஎன்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், டிரைவர், கண்டக்டர், அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங், ஜூனியர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி பதவிகள் உள்ளது. இந்த பதவிகளுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி தான் அப்ளை பண்ணுறது, நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறேன் சும்மா வீடியோ போடுறீங்க. நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா எத்தனை கோட்டங்கள் இருக்குது, எத்தனை பஸ் இருக்குது உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. ஏன்னா தமிழகம் முழுவதும் புதிய புதிய பேருந்துகள் எல்லா பஸ்ஸும் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுவரை ஒரே பஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்களா. ஆனால் இம்பார்ட்டன்ட் ஒரு புதிய தகவல் என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரவரி டிரைவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. டெம்பரவரி டிரைவர்ஸ் ஆகட்டும், கண்டக்டர் ஆகட்டும், இதுக்கான வேலையை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இதில் குவாலிஃபிகேஷன் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கரெக்டான கண் பார்வை திறன் இருக்க வேண்டும், லைசன்ஸ் இருக்க வேண்டும், 5 வருஷம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேண்டும், எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்க வேண்டும், கண் பார்வை, அதே போல் ஹைட்டு வெயிட்டு இந்த லெவலுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா டிரைவர் ஆகட்டும், கண்டக்டர், டெக்னிக்கல் ஷாப்பு, ஜேஇ இந்த மாதிரி ஸ்கில் டெக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த முறையில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆட்களை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்களை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்காங்க. டெம்பரவரி வந்து பார்த்தீங்கன்னா 45 நாள் 50 நாள் உங்களுடைய லைசன்ஸ் இதெல்லாமே கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரம் கிடையாது. நிரந்தரம் பண்ணுவாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியல. கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா வேகன்சி பார்த்தீங்கன்னா மூடி கிடைக்கிறது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணி நீங்கள் ஆர்டிஎம் மூலமாக தகவல் வந்து கேட்கலாம். டிஎன்எஸ்சியில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, இதுவரை ஏன் இந்த காலி பணியிடங்கள் அறிவிக்கப்படலை, டிஎன்எஸ்சியில் எத்தனை பஸ் இருக்குது, எத்தனை டிரைவர் வந்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, இந்த மாதிரி தகவல் கேட்டு நீங்கள் அப்டேட் பண்ணணும். நீங்கள் கண்டிப்பாக குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், நம்ம தகவல் கேட்கலாம். நன்றி.